அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான போர் பதற்றத்தை தொடர்ந்து சுற்றுலாத் துறையும் அதை உட்படுத்திய நிறுவனங்களும் பெரும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளதோடு நூற்றுக்கணக்கான பயணிகள் கிழக்கு மற்றும் வளைகுடா நாடுகளில் இருந்து வெளியேற முடியாமல் சிக்கி தவித்து வருகின்றனர். விமான பயணங்களை உட்படுத்திய இதுபோன்ற பிரச்சினைகளை கையாள்வதற்கு தகுந்த நடவடிக்கைகள் இருந்தாலும் பதற்றத்தின் காரணமாக பல பயணிகள் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் திக்குமுக்காடி வருவதாக மைடி எனப்படும் மலேசிய இந்திய சுற்றுலாத்துறை தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் தமிழ்ச்செல்வன் திருமலை கூறினார். முதலாவதாக நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் எந்த ஏர்போர்ட்டில் ஸ்டக் ஆகிருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது அந்த ஏர்லைன்ஸ் தான். ஓகே, ஏர்போர்ட்டில் ஏர்லைன்ஸ் இருப்பாங்க, கண்டிப்பாக ஏர்லைன்ஸு தக்க நடவடிக்கை எடுப்பாங்க. ரெண்டாவதுங்க உங்கள் எம்பசி. ஓகே, அங்கே உள்ள எம்பசியை நீங்கள் தொடர்பு கொள்ளணும். மூணாவதுங்க கண்டிப்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், அதாவது விஸ்மா புத்ராவுக்கு நீங்கள் தகவல் சொல்லணும். இது மூணுமே ரொம்ப முக்கியங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சாகணும். இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்ப ஈஸி. உங்கள் கையில் ஃபோன் இருக்குது, ஓகே, வெப்சைட் இருக்குது. நீங்கள் ஃபோன் நம்பர்லையும் தொடர்பு கொள்ளலாம், இல்லை அவங்களுக்கு இமெயிலும் பண்ணி இந்த தகவலை சொல்லிடணும். இவ்வாறான வழிகளை பயணிகள் பின்பற்றினால் மட்டுமே அவர்களுக்குரிய தீர்வு கிடைக்கும் என்றும் எவ்வித தடைகளும் இன்றி சுமூகமான முறையில் அவர்கள் தங்களின் தாயகம் திரும்ப முடியும் என்றும் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். விமான நிலையத்திற்கு வந்த பின்னர் மட்டுமின்றி விமான நிலையத்திற்கு வரும் வழியிலும் இதே பிரச்சினையை பயணிகள் எதிர்நோக்க நேர்ந்தால் அப்போதும் இதே வழிமுறையை பின்பற்றலாம் என்று அவர் ஆலோசனை கூறினார். ஒருவேளை நீங்கள் ஏஜென்ட்ஸ் ஏற்பாடு பண்ண டூரில் போயிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஏஜென்ட்டை தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா இதோட பொறுப்பு ஏஜென்ட் கையில் இருக்குது. உங்கள் ட்ராவல் ஏஜென்ட் தான் அந்த ஏர்லைன்ஸ், அப்புறம் எம்பசி, அப்புறம் விஸ்மா புத்ரா அவங்கள தொடர்பு கொண்டு அவங்க தகவல் தெரிவிக்கணும். ஓகே, எத்தனை பேர் போயிருக்காங்க, எங்கே இருக்காங்க, என்னென்ன மாதிரி உதவிகள் தேவைப்படுதுன்னு உங்கள் ட்ராவல் ஏஜென்ட் தான் அதுக்கு பொறுப்பாளி. பாருங்களேன். அதே வேளையில் அடுத்த ஓரிரு நாட்களிலும் விமான பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று திட்டமிட்டிருக்கும் தரப்பினருக்கும் தமிழ்ச்செல்வன் சில ஆலோசனைகளை முன்வைத்தார். ஏர்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்க டெய்லி ட்ராவல் அட்வைசரி அப்டேட் கொடுப்பாங்க. அவங்க வெப்சைட்லேயும் இருக்கும், இது கிடைக்கும். அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டி ஏர்லைன்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா அவங்க ஒருவேளை ரீஃபண்ட் பண்ணுறாங்களா, ரீஷெட்யூல் பண்ணுறாங்களா, ஓகே, அவங்களோட கேன்சலேஷன் பாலிசி என்ன, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டாவது ட்ராவல் அட்வைசரி பை எம்பசியும், ஓகே, விஸ்மா புத்ராவும் ட்ராவல் அட்வைசரி அதை கேட்டுங்க. ஏன்னா அவங்க அப்டேட் கொடுத்துருப்பாங்க போகிறது சேஃபாக என்னான்ட்டு. இதில் வச்சு தாங்க நீங்கள் ஒரு முடிவு பண்ண முடியும். இதுவே தனிப்பட்ட முறையில் இல்லாமல் பயண நிறுவனங்கள் மூலமாக பதிவு செய்திருந்தால் அத்தரப்பினர் மூலமாக பயண நிலவரம், பயண ரத்து, செலுத்திய கட்டணத்தை திரும்ப பெறுதல் உள்ளிட்ட போக்குவரத்து அட்டவணையையும் முறையாக கேட்டு பெற்றுக்கொள்ளுமாறும் தமிழ்ச்செல்வன் குறிப்பிட்டார். தற்போதைய சூழ்நிலையில் விமான பயணம் மேற்கொள்வோர் தங்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு போக்குவரத்து ஆலோசனையின் அண்மைய தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்வதே விவேகமானது என்று பர்னாமா செய்திகளிடம் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார்.